ரொம்ப நேரம் நின்றுட்டு வேலை செய்கிறவங்களுக்கு காலில் வலி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். 3 விதத்தில் அந்த வலி வரும். ரொம்ப நேரம் நின்றுட்டு வேலை செய்கிறவங்களுக்கு நம்பர் 1 இடத்துல வேரிகோஸ் வெயின். வேரிகோஸ் வெயின்னா காலில் பச்சை நரம்பு அங்கங்கே இருக்கிறது. நம்பர் 2 முட்டி தேய்மானம், ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், நீர்க்கட்டு, முழங்காலில் வலி வந்துடுது. நம்பர் 3 குதிங்கால் வலி, காலையில் எந்திரிச்சா ஊன முடியல, ரொம்ப நேரம் உட்காந்து எந்திரிச்சா ஊன முடியல, அந்த மாதிரி. அதாவது பிளான்டார் ஃபேசைட்டிஸ் ஆர் கால்கேனியஸ் ஸ்பார், குதிங்காலில் நீர் கோர்த்துக்கிறது, இல்லை குதிங்காலில் எலும்பு வளர்த்துறது. இதை தவிர இடுப்பு வலினால சயாட்டிக்கானாலையும் அப்படி வலி வரலாம். இடுப்பில் எலும்பு தேய்மானம், அதாவது லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ், இல்லை ஜவ்வு வீங்கி ஜவ்வு தொத்தி ஜவ்வு விலகி நரம்பு அழுத்திட்டு இருக்கிறது. டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரொட்ரூஷன், டிஸ்க் ப்ரொலாப்ஸ், சயாட்டிக்கா, அதனாலேயும் வலி வரலாம். இந்த 3 எப்படி வருது, இந்த 3-4 ப்ராப்ளம் அண்ட் அதுக்கான எக்ஸசைஸ் என்னன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வேரிகோஸ் வெயினை பார்க்கலாம். வேரிகோஸ் வெயின் எப்படி வருதுன்னா, வெயின் அண்ட் ஆர்ட்ரி அப்படின்னு உடம்புல 2 ஸ்ட்ரக்சர் இருக்குது, நர்வ்ஸ் இருக்குது. அதில் வெயின்கிறது சிரை, ஆர்ட்ரிங்கிறது தமனி. தமனி சிரை ரெண்டுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது. சிரை வெயின் உடம்பில் இருக்கிற கெட்ட ரத்தத்தை எல்லாம் எடுத்துகிட்டு போய் லங்ஸில் சுத்தம் பண்ணி ஹார்ட்டுக்கு அனுப்பிச்சு, அதுக்கப்புறம் ஆர்ட்ரி வழியாக தமனி வழியாக உடம்புக்கு நல்ல ரத்தம் பாஸ் ஆகுது. இப்போ வேரிகோஸ் வெயின், அந்த வேர்ட்லேயே வெயின் இருக்குது, அப்போ சிரை. அந்த கெட்ட ரத்தத்தை எடுத்துகிட்டு போகிற வெயின் அதனோட ஃபங்க்ஷனை ப்ராப்பராக பண்ணாமல், அதனோட வேலையை ப்ராப்பராக பண்ணாமல் அந்த இடத்துல தேங்கி நின்றுக்குது கெட்ட ரத்தம்லாம். அதனால தான் பச்சை கலரில், இல்லை சிலருக்கு செவப்பா, சிலருக்கு புண்ணு வந்த மாதிரி, சிலருக்கு புண்ணே வந்துடுது. ரொம்ப சிலருக்கு மைல்டாக இருக்கும், சிலருக்கு மாடரேட்டாக இருக்கும், சிலருக்கு சிவியராக இருக்கும். அந்த வேரிகோஸ் வெயின்னால தான் அந்த ட்ரபிள் வருது. இதை தவிர ரொம்ப நேரம் நிற்கிறவங்களுக்கு முட்டி தேய்மானம். முட்டி தேய்மானங்கிறது குந்த வச்சு உட்காந்துட்டு எந்திரிக்கிறப்போ ஃபஸ்ட்டு வலி வரும். அதுக்கப்புறம் கரக்குன்னு கிரிபிட்டேஷன் சவுண்டு வரலாம். அதுக்கப்புறம் எப்போவுமே நடந்தாலே வலிக்கலாம், சும்மா இருந்தாலும் ரொம்ப முத்துச்சுன்னா வலிக்க ஆரம்பிச்சிடும். அது எப்படின்னு கேட்டால், ஏஜ் ஆக ஆக அந்த ஃபீமர், டிபியா, ஃபிபுலா, பெட்டல்லா, அப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்கிற இது ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் மெனிஸ்கஸ், லிகமெண்ட்ஸ், பர்சா, இதெல்லாம் ஒன்றோட ஒன்று உராய்வு ஏற்பட்டு அந்த சைனோவில் ஃப்ளூயிட், அதுக்குள்ளே இருக்கிற குளுக்கோசமின் ஹச்சி எல்லாம் ப்ராப்பராக இல்லாமல் உராய்வு ஏற்பட்டு தேய்மானம் ஆயிடுது. இது ஆச்சுங்களா. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, இடுப்பில் எலும்பு தேய்மானம் ஆகி நரம்பு அழுத்தி காலுக்கு வர்றது. அப்படி பார்த்தா லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ், டிஸ்பல்ஸ், டிஸ்பொரட்ரூஷன், டிஸ்பொலாப்ஸ், சயாட்டிக்கான்னு சொன்னேன். சயாட்டிக் நர்வ் இடுப்பில் ஆரம்பித்து பெட்டெக்ஸ் தொட வழியாக முழங்காலுக்கு சைடில் 2ஆக பிரிஞ்சு, ஆன்டீரியர் டிபியல் நர்வ் அண்ட் லேட்டரல் பெரினியல் நர்வ்னு பிரிஞ்சு பாதத்தில் 5ஆக வருது, பிளான்டர் நர்வ்ஸ்னு. இது எங்கேயாச்சும் கம்ப்ரெஸ் ஆகிட்டாலும் இந்த மாதிரி தொந்தரவு வந்துடும். இதுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸசைஸ் ஒரு தீர்வாக இருக்குது. இது எல்லாத்துக்குமே சேர்த்து செய்கிற 1-2 எக்ஸசைஸ் நான் சொல்லி கொடுக்குறேன். இப்படி படுத்துட்டு பாதத்தை, காலில் பாதம் இருக்குல்ல, ஃபுட்டு, அது கீழே 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்புறம் ரிலாக்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. கீழே போனதுக்கு பேர் பிளான்டார் ஃப்ளெக்ஷன். இப்போ ரிலாக்ஸ். அடுத்து மேலே டார்சி ஃப்ளெக்ஷன் 1 2 3 4 5 6 7 8 9 10. திரும்ப 2 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 relax 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 மேலே 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 relax 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 மேலே 1 2 3 4 5 6 7 8 9 10. இது மாதிரி 7 தடவை. அதே மாதிரி இந்த காலுக்கும் செய்யலாம். கீழே 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax 1 2 3 4 5 6 7 8 9 10. மேலே 1 2 7 8 9 10. 2 அடுத்தது 3 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax 1 2 3 4 5 6 7 8 9 10.
மேலே 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி 7 தடவை செய்யலாம். நான் வலது ரைட் காலுக்கு 3 தடவை, லெஃப்ட் காலுக்கு 3 தடவை செஞ்சு காமிச்சேன். இந்த மாதிரி 7 தடவை செய்யலாம். இது மாதிரி நிறைய எக்ஸசைசஸ் இந்த 3 ட்ரபிளுக்கும் இருக்குது. 10 நாளைக்கு டெய்லி 1 மணி நேரம் சொல்லி கொடுத்தா இந்த ட்ரபிள் இருந்தெல்லாம் பெர்மனண்ட்டாக க்யூர் ஆக முடியும். அதுக்கப்புறம் அந்த எக்ஸசைஸை 1 மாதமோ 3 மாதமோ 6 மாதமோ பண்ணுனா வாழ்க்கையில் ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ண முடியும். ரிவர்சல் ஆயிரும், திரும்ப அது வரவே வராது. ஸோ இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரீயாக கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.